அனைவருக்கும் வணக்கம். ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூவை எல்லாருமே பார்த்திருப்போம். அவருடைய விமர்சனம் பிடிக்குதோ இல்லையோ, அந்த மனுஷன் அந்த படத்தை எப்படி ட்ரோல் பண்றாரு, நக்கல் பண்றாரு அப்படிங்கிறத ரசிக்கிறதுக்காகவே அவருடைய ரிவ்யூவை எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த ப்ளூ சட்டை மாறன் அடிக்கடி அவரு பேசுறப்போ ஒரு விஷயத்த சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோ நடிச்சு ஒரு படம் ரொம்ப மொக்கையாயிடுச்சு, ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த படத்தை ரசிகர்கள் வாயாலேயே அந்த படம் நல்ல படம் அப்படின்னு எப்படி சொல்ல வைக்க முடியும் அப்படின்னா, அதே ஹீரோ இன்னொரு படம் நடிச்சு அந்த படத்தை விட மொக்கையா, அந்த படத்தை விட மோசமா எடுத்தாரு அப்படின்னா, இது ஆடியன்ஸ் பார்த்துட்டு இதுக்கு அந்த படமே பரவாயில்ல, இதுக்கு அந்த படமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியா இதை மாதிரி மொக்க படங்கள் எடுக்கக்கூடிய ஹீரோவை நக்கலா நையாண்டியா பேசுவாரு. சோ நம்ம விஜய் இருக்காருல்ல, என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த ப்ளூ சட்டை மாறன் சொன்ன மாதிரி இந்த டிவிகே மாநாடு இருக்குல்ல, இந்த மாநாட்டுக்கு திமுக மாநாடு எவ்வளவோ பரவாயில்ல, இவ்வளவு அட்டூழியெல்லாம் நடக்காது திமுக மாநாடுல அப்படின்னு திமுக மாநாடு நல்லா நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வச்சிருக்காரு விஜய். இங்க மதுரையில ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திமுக மாநாட்டுக்கு வராங்க அப்படின்னா வர்றது எல்லாமே எதுக்காக வருவாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சேரை எடுத்துட்டு போலாம், இல்ல இளநி வரவேற்புக்காக இளநி அந்த கொத்தை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, இல்ல வாழைத்தார் தொங்கும், இல்ல வேற ஏதாவது கிடைக்கும், சேரு டேபிள் ஏதாவது கிடைக்கும், தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு வருவாங்க. நீங்களே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, அந்த விழா நடந்துட்டு இருக்கோம், அங்க தலைவர் பேசிட்டு இருப்பாரு, திமுகவோட தலைவர் அது எம் கே ஸ்டாலினா இருந்தாலும் பேசிட்டு இருப்பாரு. பட் இங்க வந்த வேலை என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் பொறுமை காத்த கூட்டம் அப்படியே நைஸா என்னென்னத்தை எடுத்துட்டு போக முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம். அது வாழைத்தார்ல இருந்து கொண்டு போய் வீட்டுல வச்சு சாமிக்கு படைப்பாங்களோ என்னமோ தெரியல, என்னென்ன இருக்கோ அது பிஞ்சா இருந்தா கூட, அந்த வாழைக்காய் கண்முழிச்சு ஒரு 10 நாள் தான் இருக்கும், அந்த வாழைக்காவை கூட தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, அந்த கூட்டமாவது, அந்த திமுக கூட்டமாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, சேர் எல்லாம் தூக்கிட்டு போவோம், தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சு எதுக்காவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உடைக்காம தூக்கிட்டு போய் எதுக்கோ யூஸ் பண்ணிட்டாவது போவோம். ஆனா இந்த தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த மாநாடு நடந்தது இல்ல, அந்த இடத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30,000 நாற்காலிகள் உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருதுங்க. 30,000 நாற்காலிகள் அப்படின்னா யோசிச்சு பாத்துங்க, கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஜோடி செருப்பு அங்க கிடக்கும். அந்த கூட்டத்துல அடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம பைத்தியக்காரத்தனமா ஓடுற அந்த இது இருக்குல்ல, அந்த ஆர்வம் இருக்குல்ல, சோ அதுல 10,000 செருப்பு கிடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செருப்பு, இந்த நாற்காலிலாம் எத்தனை பேர் அந்த செருப்பை 200 ரூபா 300 ரூபாய்க்கு சொன்ன செருப்பை பேரம் பேசி 10 ரூபா 20 ரூபா குறைச்சி வாங்கிட்டு வந்தானோ தெரியல. வாங்கிட்டு வந்தவங்க தான் நிறைய பேர் இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா அந்த செருப்பையும் இங்க உட வச்சு, என்ன ஒரு மாநாடு இப்படி நடத்தவே கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு மாறி இருக்கு. அதுக்கு தான் சொன்ன, திமுக மாநாடு எவ்வளவோ பரவாயில்ல, அவங்க இதை விட அங்க வரக்கூடிய திமுக நபர்கள் ஒழுங்காதான் நடந்துப்பாங்க, அதை விட இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய ரசிகர்கள், அந்த அணில் குஞ்சுகள் மோசமா நடந்திருக்கு அப்படிங்கிற விமர்சனம் பரவலா பேசப்படுது. வாடகைக்கு தானே தமிழக வெற்றி கழகம் எங்கேருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சோ அவங்களே கதறாங்க, எத்தனை சேர் உடஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இது போக நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 6 பாக்ஸ்ல தான் அந்த சேர் அப்படிங்கிறதே கொடுத்துருந்தோம். பட் இவங்க இந்த ரோடு வரைக்கும் சேரை தூக்கிட்டு போய் போட்டிருக்காங்க. சேர்னா ஒரே நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க, 2-3 நபர் வாடகைக்கு விடுறவங்க கொடுத்துருப்பாங்க. எல்லா சேரையும் இனிஷியல் போட்டிருப்பாங்க. பட் இந்த பாக்ஸுக்குள்ளதான் நம்ம சேர் இருக்கு, நம்ம வந்தா டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு இருந்திருப்பாங்க. பட் எல்லா சேரையும் கண்ட மெனிக்கு எடுத்து எங்கெங்க போட முடியுமோ போட்டு, கீழே போட்டு அந்த தார்பாயெல்லாம் தூக்கி தலைக்கு போட்டு, கிட்டத்தட்ட அதான் சொல்றேன்ல, திமுக மாநாடு எவ்வளவோ பரவாயில்லங்க. விஜய் மாநாட்டுக்கு திமுக மாநாடு எவ்வளவோ பரவாயில்ல. திமுக மாநாட்டை நம்ம வாயில பாராட்டுற அளவுக்கு விஜயோட மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, சரி இதெல்லாம் அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டு போனீங்க, சரி ஓகே தான். தொண்டர்கள் வந்தாங்கல்ல, அதாவது தொண்டர்கள் இல்ல ரசிகர்கள் வந்தாங்கல்ல, அவங்க ஏதாவது அரசியல் பூர்வமா பேசினாங்களா, ஆக்கப்பூர்வமா பேசினாங்களா அப்படின்னு பேச வேணாங்க. அவங்க பேச வேணாம், பேசாம, ஏன்னா அதுக்குள்ள அரசியல் பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஆனா எதையுமே பேசாம போயிருக்கலாம்ல. வந்தாங்க, எதுவுமே பேசாம பைட்டு கொடுக்காம, எங்க அரசியல் எங்க விஜய் பேசுவார், அதுதான் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிருக்கலாம்ல. ஆனா அவங்க பேசின பேச்சு இருக்கு, ஐயையோ இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதாவது திமுக கூட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூட்டம் சேரணும், கூட்டம் நிறைய காட்டணும், அமைச்சர் வந்திருக்காரு, முதலமைச்சர் வந்திருக்காரு, கூட்டம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல எவனாவது சும்மா போயிட்டு இருப்பான், டே நேடா சும்மா போற, ஒரு சட்டையை இழுத்து மாட்டிட்டு வாடான்னு அப்படியே இந்த நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி நான் பார்த்திருக்கேன். திமுக கூட்டம் இன்னைக்கு மதியம் நடக்க போகுது அப்படின்னா, காலையில ஊர் ஏரியாவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேனை வச்சுக்கிட்டு 2-3 வேனை வச்சுட்டு அங்கங்க சுத்துவாங்க. யாராரு ஏதாவது அம்மா வேலைக்கு கிளம்பி நான் களை வெட்ட போறேன்ப்பா, எனக்கு 150 ரூபா சம்பளம் கிடைக்கும்பா அப்படிங்கும்,
150 ரூபாயா, நான் 200 ரூபா தரேன் அப்படின்னு உள்ள இழுத்து போட்டு வர கூட்டம்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். அத மாதிரி கூட்டத்தை கூப்பிட்டு வந்து இங்க நிறுத்துறப்போ அங்க போய் யாராவது போய் தெரியாதனமா இங்க என்னத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. மீடியாவில் இருக்கவங்க கேட்பாங்க. எனக்கு தெரியாதுங்க, கூப்பிட்டு வந்தங்க, என்ன கூட்டம்னு தெரியாது, திமுக கூட்டமா அது அதிமுக கூட்டமானு தெரியாது, எதுக்காக வந்திருக்கோன்னே தெரியாது. அத மாதிரி நிறைய பேர் வந்து திமுகவுல வருவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமைதியா வருவாங்க, எதுக்கோ வந்தோம், ஒரு 2-3 மணி நேரம் நின்னோம், திரும்ப 200 ரூபா கொடுத்தாங்க, வீட்டுக்கு போனோம் அப்படின்னு அமைதியா இருந்துருவாங்க. பட் அத மாதிரி இந்த தமிழக வெற்றி கழக அந்த தற்கூரிகள் வந்து இருந்திருந்தா கூட பிரச்சனை கிடையாது. என்ன பண்றாங்க அப்படின்னா பைட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கலாம், கோச்சிக்காதீங்க. இருக்கிற விஷயத்த நான் சொல்றேன். நிறைய பேர் நீங்க வந்து ஒருவேளை அரசியல் பட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக விஜய் வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் எப்படி இருக்காங்களோ அதை வச்சுதான் நம்ம பேச முடியும். ஒருத்தர் இந்த கூட்டத்துல ஒருத்தர் நல்லவர் அப்படிங்கிறதுனால நம்ம அதை பேச முடியாது. பட் என்ன நடந்திருக்கு ஓவராலா மெஜாரிட்டி எதுவோ அதுதான் பேச முடியும். என்ன பேசுறாங்க அப்படின்னா விஜய் அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து விஜய் இருக்காரு, பக்கத்துல அண்ணா இருக்காரு, இந்த பக்கம் எம்ஜிஆர் இருக்காரு. சோ அது என்னத்துக்கு வச்சிருக்காங்க என்னன்னு ஒருத்தர்கிட்ட கேட்கிறப்போ பைட்டு கேட்கிறப்போ அவரு என்ன கேட்டா தெரியுங்களா, அண்ணா எம்ஜிஆரா அப்படின்னா யாரு அப்படி அவருக்கு தெரியல, உண்மையாலுமே தெரியல. அண்ணா யாருன்னு தெரியல, எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியல. ஆனா அந்த ஆட்சியை தான் நாங்க திரும்ப இப்ப கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருக்காரு. இன்னொரு நபர்கிட்ட வரலாறு திரும்புதே அப்படின்னு அங்கங்க பேனர் வச்சிருக்கீங்களே, மாநாட்டுக்கு பேர்லாம் வச்சிருக்கீங்களே, என்னன்னு தெரியுமா அப்படின்னா விக்கிரவாண்டியில நாங்க வந்து ஒரு மாநாடு நடத்தணும்ல, அந்த மாநாடு இங்க திரும்ப நடக்குது, சோ அததான் வரலாறு திரும்புது அப்படின்னு நாங்க பேனர் வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு தற்கூரி வந்து பைட்டு கொடுக்குது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. விஜய் புசி ஆனந்த் எல்லாமே தொண்டை தண்ணி விஜய் கத்துறாரு, நாங்க 67 வந்தாச்சு, 77 வந்தாச்சு, 2026 கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அததான் ஒரு வரலாறு திரும்புது அப்படின்னு சொல்றாரு. பட் விக்கிரவாண்டியில நடத்தின மாநாட்டை நாங்க திரும்ப நடத்துறோம், அதுதான் வரலாறு திரும்புது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கூட்டங்கள் பேசுது அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ன, அரசியல் என்ன அப்படிங்கிறத மக்களாகிய நாம் புரிஞ்சுக்கணும். இவங்க கிட்ட போயிட்டு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இல்ல ஒரு அமைச்சர் ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும், கொத்து பரோட்டா போட்ட மாதிரி கொத்தி வச்சிருவாங்க போல. அதை மக்களாகிய நாம் புரிஞ்சுக்கணும். இது சரி, தொண்டர்கள் ரசிகர்கள் இந்த அணில் குஞ்சுகள் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா விஜய் அவர்களுமே என்ன பண்றாரு அப்படின்னா ஏதோ அவர் பேச்சுல ஒன்றும் உப்பு சப்பு இல்லாத பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுல ஒரு படி நான் இறங்கி போய் விஜயகாந்தோட ஓட்டை பிடிக்கிறேன், விஜயகாந்த பிடிக்கிறேன் அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் கூட எனக்கு பழகக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா கேப்டன் அடுத்த எம்ஜிஆரா இருந்த கேப்டன் அவர்கள் கூட எனக்கு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் டச் பண்ணலாம். இந்த தேமுதிகவில் இருக்கக்கூடிய நபர்கள் விஜயகாந்த பிடிச்சவங்க இன்னும் இருக்காங்கல்ல, எவ்வளவு பேர் தமிழ்நாடு முழுக்க இன்னும் இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு வந்து அவங்க ஹார்ட்டை வந்து டச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் செய்ய போக அதுவே இப்ப வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. பிரேமலாதா விஜயகாந்த் இருக்காங்கல்ல, அவங்க விஜயகாந்த் உடம்பு முடியாம இருந்தாங்க, அப்போ வந்து இந்த விஜயால வந்து பார்க்க முடியல. ஆனா இப்போ அவருடைய அரசியலுக்காக அவருடைய அரசியல் லாபத்துக்காக விஜயகாந்த உள்ள கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயவுமே இப்போ 2-3 நாளா மாத்தி விமர்சனம் அப்படிங்கிறத எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சீட்டு கட்ட களைச்சு போட்டு கண்ணாப்புனா ஆக்கினா ஒரு மாதிரியான அதை அடுக்கவே முடியாது, பார்க்கவே அப்படியே கச்சமுச்சன்னு இருக்கும்ல, அத மாதிரி இருக்கு இந்த மாநாடு சம்பந்தமான விஷயங்களும் இவங்க பேசின விஷயங்களும். அதே மாதிரி அந்த மாநாட்டு திடலும் அப்படிதான் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஒரு மாநாடு நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா ராணுவ கட்டுப்பாட்டோட எங்களுடைய மாநாடு நடக்கும், அதுக்கான வழியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை தாவேகாவினர் கையில வந்து ஒரு ராணுவம் இருந்தா இந்த அளவுக்கு தான் கட்டுப்பாடோட இந்த அளவுக்கு தான் இருக்குமோ என்னமோ தெரியல. இப்படி ஒரு தலைவர் அந்த கட்சியோட தலைவர் விஜய் சொல்லியே இந்த மாநாடு இவ்வளவு மோசமா நடக்குது அப்படின்னா இன்னும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா திரும்ப மாநாடு போட்டாலும் போடுவாங்க, அப்பப்போ மீட்டிங் அப்படிலாம் போடுவாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்துன்னு தான் பார்ப்போம். ஏன்பா நம்ம விஜய் எடுத்து பேசுறோம், விஜய் செய்யக்கூடிய விஷயத்த சொல்றோம் அப்படின்னா ஒரு நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக தான் நம்ம பேசுறோம். சோ அதுக்கு எதிராக நிற்கக்கூடிய அதுல கொஞ்சம் கூட ஒட்டி போகாத ஒழுக்கமே இல்லாத இந்த கூட்டத்தை நாம தான் பேசி ஒழுக்கப்படுத்தணும். சோ அவங்க சரியாயி இந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி பயணிச்சா சந்தோஷம், இல்லைன்னா என்னடா அது ரொம்ப அடி விழுது, ரொம்ப விமர்சிக்கிறாங்க, நம்மளால இந்த அடியெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு ஓரம் கட்டிட்டு போனாலும் நமக்கு சந்தோஷம் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம்,
எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.